பஞ்சுருளி என்பது துளுநாட்டின் புற கர்நாடகா மாநிலம் மற்றும் உடுப்பி மாவட்டத்தின் கிராமங்களில் வணங்கப்படும் ஒரு பூதகோள தெய்வமாகும். பஞ்சுருளி என்பது ஆண் காட்டுப்பன்றியின் தெய்வீக ஆவி என்றும் காட்டுப்பன்றை குட்டி என்ற பொருளிலும் துளு மொழியில் பயன்படுகிறது. வரலாற்றுச் சொல்லாக்கம் பஞ்சுருளி வழிபாடு தென் கர்நாடகா, மங்களூர், உடுப்பி, கன்றபுரா மற்றும் கேரளாவின் காசர்கோடு பகுதிகளில் காணப்படும் ஒரு பழமை வாய்ந்த பூத நடன வழிபாட்டாகும். பழமையான துளு நூல்களில் பார்வதி தேவி ஒரு காட்டுப்பன்றை குட்டியை வளர்த்து அது கைலாசத்திலுள்ள தோட்டங்களை அழித்ததால் சிவன் அதை கொன்று பின்பு பார்வதியின் துயரை போக்க அவர் அதை பூத ஆவியாக மீண்டும் உயிர்ப்பித்து மக்களுக்கு பாதுகாவலனாக பூமிக்கு அனுப்பினார் என்ற கதையுடன் இது தொடர்புபடுத்தப்படுகிறது. இது விலங்குகளுக்கு நிலத்துக்கும் உரிமை இருப்பது, சக்தி, காவல், நீதி என்பவற்றை மையமாக கொண்டும் கிராம மக்கள் தங்களது பிரச்சனைகளில் நேரிடும் தீர்ப்பு தரும் ஆவிகளாகவும் பஞ்சுருளி தெய்வத்துடன் பண்பாடு தொடர்ந்து வளர்கிறது. கலாச்சாரம் மற்றும் வழிபாடு பஞ்சுருளி பூதகோள நாடகத்தில் ஆண் காட்டு பன்றி தலை வடிவ உலோக முகமூடி அணிந்து ஆடுவர். பூமியின் அடிப்படை சக்தியாகவும் கிராம எல்லைகள், நிலத்துக்கு உரிமை, தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கும் நீதி தெய்வமாகவும் காவலராகவும் வணங்கப்படுகிறார்கள். பஞ்சுருளி தெய்வத்துடன் கூடிய பூதகோள பூசை, வண்ண ஆடை, நகை, முகமூடி ஆகியவை வழிபாட்டு சடங்குகளில் முக்கிய பங்காற்றுகின்றன. இவ்வழிபாடு கிராம அங்கீகாரம், சமூக நீதியை வழங்கும் முறையாகவும் இயற்கை, மனிதன், தெய்வம் இணைந்த வாழ்வியல் தத்துவம் போல் கொண்டாடப்படுகிறது. பஞ்சுருளி வரலாறு புகழ் வாய்ந்த துளுநாட்டின் கிராமிய பண்பாட்டு மரபிலும் மக்கள் சமூக நீதிக்கும் காவல் தெய்வ ஆதிபத்தியத்திற்கும் ஒரு முக்கிய இடம் பெற்றது.